சங்கீதம் 45வது அதிகாரம் 13வது வசனம். இந்த ஊழியத்திற்காக பெண்கள் ஞாயிறு ஆராதனைக்காக கற்றுக் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 45:13. அந்த வசனம் சொல்லுகிறது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற் சரிகையாய் இருக்கிறது. ஆமேன். இந்த வசனம் சொல்லுகிறது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். இன்றைக்கு இந்த உலகத்துல மகிமைனா ஒரு ஹானர், ஒரு பெயர், புகழ், அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஒரு மகிமைக்கு பின்பாக ஒரு கூட்டம் அலைந்து கொண்டே தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய பாப்புலரான ஒரு செலிபிரிட்டி எடுத்துக்கிட்டோன்னா, இவங்க யூடியூப்ல இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க, இவங்க இப்படிப்பட்ட ஆள், இவங்க இப்படிலாம் பாடுவாங்க, இவங்க இப்படி பேசுவாங்க, இவங்க தான் என்னுடைய ரோல் மாடல்னு இந்த உலக பிரகாரமாய் அநேக பேர் மகிமையை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. உலக பிரகாரமான மகிமை, மனுஷரால வருகிற மகிமையை சுமந்து கொண்டிருக்கிற அநேகம் பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஆண்டோடைய பிள்ளைங்க கூட, நான் இவ்வளோ ஆண்டவருக்காக நான் உழைக்கிறேனே, உண்மையா இருக்கிறேனே, ஊழியம் செய்கிறேனே, நான் ஆண்டவருக்கு நேர்மையா இருக்கணும்னு நான் இதெல்லாம் பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில நான் ஒரு மகிமையை, ஒரு பிரகாசத்தை என்னால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. நான் எவ்வளோ உண்மையா என் வேலையில இருக்கிறேன், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் பணிகளை நான் எவ்வளோ உண்மையா ஆண்டவருக்கு நான் பிரியமா நடந்து கொள்றேன், ஆனா எனக்கு அந்த மகிமை, எனக்கு அந்த கணம் கிடைக்கிறது இல்லை. எனக்கு நல்ல பேரு, பேசிக்கா சொல்லணும்னா எனக்கு ஒரு நல்ல பேர் எனக்கு என்ன பண்றது இல்லை, கிடைக்கிறது இல்லைன்னு அநேகம் பேர் உங்களுடைய இருதயத்துல ஒரு வேளை ஆதங்கத்தோடு இருக்கலாம். ஏன் எனக்கு இத்தனை வருஷமா நானும் அதே ஆண்டவரை தானே சேவிக்கிறேன், என்ன போலவே ஆண்டவரை வழிபடுறவங்க எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இல்லை இவ்வளோ போய் பித்தலாட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் செய்கிறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, எனக்கு அந்த ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கலையே, நான் எவ்வளோ உண்மையா இருக்கு நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கான செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன். இந்த வசனம் சொல்லுகிறது உள்ளான மகிமை. இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வெளிப்புறமாய் அநேக விதமான மகிமையை இந்த உலகம் தேடிட்டு இருந்தாலும், வெளிப்புறமான மகிமையை தான் நம்ம பார்க்கிறோம். இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ புகழ் இருக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு வெளிப்புறமான மகிமைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அவர் விரும்புகிறது உள்ளான மகிமை. ஆமேன். உங்களுக்கு வெளியில இந்த உலகத்துல இருக்கிற மகிமை உங்களை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்காது. நம்புறீங்களா? உங்களுக்கு உலகத்துல நீங்க ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கலாம், உங்க பேர் இங்க சொன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்க கூட ஆமா அவரை எனக்கு தெரியும்னு சொன்னா கூட பரலோகத்துக்கு உங்களை தெரிந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளான மகிமை இருக்கிறவனை தான் பரலோகம் அடையாளம் கண்டு கொள்ளும். ஆமேன். உள்ளான மகிமை யாரிடத்தில் இருக்குதோ அவர்களுடைய பெயர் தான் பரலோகத்துல பேசப்படும். பரலோகத்துல ஒருத்தவங்களோட பெயர் தொனிக்கப்படுதுன்னா, அவங்க வெளிப்புறமா உலகத்துல இத்தனை ஏக்கர் சொத்து வைத்திருக்கிறாங்க, இவ்வளோ பணங்கள் சம்பாதிக்கிறாங்க, மாசம் இவங்க பேங்க் பேலன்ஸ்ல இவ்வளோ வந்து கொட்டுது, அதனால உங்கள் பெயர்கள் பரலோகத்துல தொனிக்கப்பட போறதே இல்லை. யாருக்கு தேவன் அவர்களுடைய இருதயத்துக்குள்ள, யாருடைய இருதயத்துக்குள்ள அந்த உள்ளான மகிமை பெருகி பெருகி வருதோ, அது பெருக பெருக பரலோகத்துல அவர்களுக்கான பெயர் தொனிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமேன். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ளான மகிமையினால கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு ஒருவேளை வெளிப்புறமான ஒரு பெயரை பார்த்து, புகழை பார்த்து, பணத்தை பார்த்து, இல்லை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கான ஃபேன் ஃபாலோவிங்கை பார்த்து, ஒருவேளை சில பேருக்கெல்லாம் பொறாமை கிடையாது, ஒருத்தங்க ஆசீர்வதிக்கிறத படுறத பார்த்து, இல்லை திடீர்னு உங்க கூட வளர்ந்தவங்க, உங்ககிட்ட கற்றுக்கொண்டவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமை இல்லை, ஆனா ஒரு சின்ன மனசு வருத்தம், என்னடா நம்ம எங்கேயோ தப்பு பண்றோமோ, நம்ம எங்கேயோ மிஸ் ஆகுறோமோ, இல்லை நம்ம சரியா ஆண்டவரை பின்பற்றலையோ அப்படின்னு சில பேருக்குள்ள ஒரு கேள்விகள் இருக்குதா? எனக்கு இருந்தது. ஒருவேளை நம்ம எங்கேயோ தப்பு பண்றோமா, எங்க நம்ம மிஸ் பண்றோம், நம்ம கூட வளர்ந்தவங்க இவ்வளோ பெரிய பொசிஷனை இவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் பண்ணும்போது நம்ம இன்னும் ஆமையை விட ரொம்ப வேகமாக மெதுவாக போயிட்டு இருக்கோமே, நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோமோ? சில நாட்களாக இந்த காரியம் இருதயத்தை ரொம்ப பாதிச்சுது. எங்கே ஆண்டவரை நான் மிஸ் பண்ணுறேன்? அப்போதான் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை, இந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு விலக்கி கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உள்ளான மகிமையில நீங்க பெருக போறீங்க. ஆமேன். உங்கள் பெயர்கள் பரலோகத்துல அடிக்கடி தொனிக்கப்பட்டு கொண்டே இருக்க போகிறது. ஆமேன். எவனுடைய நாமங்கள் தேவன் பிதா முன்னாடி தொனிக்கப்பட்டு கொண்டே இருக்கும்னா, பூமியில யார் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டே இருக்காங்களோ, யார் அந்த உள்ளான மகிமையை கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டே இருக்காங்களோ, அவர்களுடைய பெயர்களை பிதா முன்னாடி இயேசு அறிக்கிட்டு கொண்டே இருப்பார். ஆமேன். இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய பெயரும் இந்த நாள்ல இருந்து பரலோகத்துல என்ன பண்ணப்பட்டு கொண்டே இருக்க போகுது?
ஆமென். இன்னைக்கு வெளிப்புறமான மகிமை என்கிட்ட இல்ல. என் பேரை சொன்ன என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட யாருன்னு தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு என் பேர் இன்னைக்கு தெரியப்பட போகிறது. ஆமென். சத்தமா ஒரு ஆமென். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, உள்ளான மகிமை தான் அது விசேஷமான மகிமை. உள்ளான மகிமை சீக்கிரம் இன்னைக்கு வந்து நாளைக்கு போயிடாது. ஆமென். உள்ளான மகிமை எப்படி ஒரு கர்ப்பம் அது உருவாகி அது குழந்தையா வெளியில வர்றதுக்கு சில மாதங்கள் எடுக்குதோ, அதே போல உள்ளான மகிமை அது உருவாகும். உள்ளான மகிமை அது உருவாகிற மகிமை. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரோடு நெருங்குறீங்க, ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். தவறு பண்றீங்க, ஆண்டவர் உணர்த்துறார், திருத்தி கொள்றீங்க, சரி பண்றீங்க, மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஏதோ ஒரு திரும்ப விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை, அதை தப்பித்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க நடக்க 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 அந்த மகிமை உள்ள உருவாகிட்டே இருக்கு. ஆமென். உள்ள உருவாகிட்டே இருக்கு. அதோடைய காரியங்கள் வெளியில தெரியாது. அதோடைய காரியங்கள் வெளியில தெரிகிறதற்கு நாட்கள் செல்லும். ஆனா அது வெளிப்படும் போது அநேகர் கண்டு பிரமிக்கத்தக்கதாய் அது வெளிவரும். ஆமென். உள்ளான மகிமை உருவாகி அது வெளிப்படுகிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த நாள் நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில அவ்வளவு மகிமையாய் அது வெளியில வந்துடும். ஆமென். கர்த்தர் அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென். உங்க பிசினஸ்லயும் சரி, உங்கள் வேலை ஸ்தலங்களையும் சரி, அவனா இப்பதான் ஜாயின் பண்ணா இவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆனா போயிட்டான், அப்படி இல்லை. நீங்கள் போய் அந்த இடத்துல உருவாகி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி உங்களை குறித்த கனமும் நடுக்கமும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பற்றி பிடித்து ஒரு நாள் வரும் கர்த்தர் அந்த மகிமையை வெளியரங்கமாக்குவார். ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிறவருடைய கண்களை திறப்பார். அன்னைக்கு அது மிகுந்த கன மகிமையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் பிரயாசப்படுறீங்க, அதற்கான ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியல. நீங்கள் அதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டு உண்மையோட உத்தமத்தோட நேரம் பார்க்காம நிறைய காரியங்களை தியாகம் பண்ணி நிறைய காரியங்களை செய்கிறீங்க. இதெல்லாம் யார் கவனிக்கிறா? எல்லாம் ஏமாத்துறவனுக்கு தானே காலம். எல்லாம் இப்படி பண்ணுறவங்க தானே நல்லா இருக்காங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையேன்னு இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கான நான் ஒரு நாளை நியமிச்சிருக்கிறேன். ஆமென். குறித்த காலம் என்று ஒரு நாள் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். முடிவிலே அது விளங்கும், அது வரும் வரைக்கும் காத்திருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோவான் 12வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை ஒரு வாசிக்க நம்ம கேட்க போறோம். யோவான் 12, 3, 4, 5 வாசிக்கலாமா? அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? மரியாள் என்ற ஒரு ஸ்திரீ நம்ம எல்லாருக்குமே தெரியும். லாசரு, மார்த்தாள், மரியாள் இந்த ஃபேமிலி இயேசுவுக்கு அன்பா இருந்த ஒரு ஃபேமிலி. லாசரு வியாதிப்பட்டிருந்தான், மரித்து போனான். அப்புறம் ஆண்டவர் 4 நாள் கழித்து வந்தார், அவனை உயிரோடு எழுப்பிட்டார். இப்போ அந்த யூதர்களுக்குள்ளே ஒரு பலத்த ஒரு சாட்சி, இயேசு மரித்த லாசருவை 4 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு எழுப்பிட்டார். இப்போ லாசருவே பார்க்கணும்னு ஆசை. வசனம் சொல்லுகிறது லூக்கா 12ல் இயேசுவின் பார்க்கணும், இயேசுவின் நிமித்தம் மாத்திரம் அல்ல, செத்து போய் உயிரோட வந்த லாசரு எப்படி இருக்கான்னு பார்க்கணுன்னே ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்களாம், வந்தாங்களாம். அப்படி வந்திருக்கும் போது அந்த வீட்டில் மரியாள் என்ன பண்றாங்க? லாசருவின் சகோதரி விலையேற பெற்ற களங்கமில்லாத தைலத்துல கொஞ்சம் எடுத்து இயேசுவின் பாதத்துல என்ன பண்றாங்க? ஊற்றுறாங்க. இன்னைக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், நீங்க செய்கிற ஜெபமா இருக்கலாம், சில தீமையான காரியங்கள், இது வேண்டாம், இது எனக்கு தகுதியா இருக்காது, இது நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் இதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சில காரியங்களை களங்கம் இல்லாத தைலம் போல சில காரியங்களை ஆண்டருக்காக விட்டுட்டு பல இடத்துல ஆண்டோடைய நாம மகிமைக்காக இல்லை, இது வேண்டாம், இதை நான் பேச மாட்டேன், இந்த காரியத்தை நான் சொல்ல மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு நீங்க விட்டு வந்த காரியங்களை அன்னைக்கு மரியாள் எப்படி இயேசுவின் பாதத்துல அதை ஊற்றி அதை துடைத்து அந்த காரியங்களை அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த வசனம் இப்படி முடியுது, 3வது வசனம், அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. மரியாள் ஊற்றிட்டு, நான் இந்த தைலம் ஊற்றிருக்கேன், இது இவ்வளோ விலை கூடின தைலம், இதோட வாசனை இப்படி இருக்கும்னு போய் யாரிடத்துல என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. நான் இந்த காரியத்தை செஞ்சுருக்கேன், இதை நான் இத்தனை வருஷமா, அந்த காலத்தில் இருந்த யூத பெண்களுக்கு வழக்கம், அந்த தைல பாட்டிலில் அந்த தைலத்தை அவங்க சேகரிச்சுட்டே வருவாங்க. அவங்க சம்பாதிச்சு அந்த விலை கூடின அந்த தைலத்தை சேர்த்துட்டே வருவாங்களாம்.
திருமணம் நிச்சயமாகும் போது அந்த இப்பெல்லாம் பார்க்குறாங்கல்ல, பெண்ணோடைய எவ்வளோ பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, நகை எவ்வளோ போடுறாங்க, பணம் இப்படி பேசுறது போல இந்த தைல பாட்டில் தான் பார்ப்பாங்களே எவ்வளோ தைலங்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. தைலம்னு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரில, கோடாரி தைலம் மாதிரி யோசிச்சிடாதீங்க. நல்ல விலை கூடுன தைலம், சரியா? தைல பாட்டில்னா நம்ம கண்ணுக்கு ஃபுல்லாக விக்ஸ், அமர்தாஜன், ஆக்ஸாயில் இப்படி தானே இருக்குது. அந்த தைலம் இல்லை, விலை உயர்ந்த வாசனை மிகுந்த தைலம். அவங்க சம்பாதிச்சு அதில் சேர்த்து வைப்பாங்க. அப்போ இவ்வளோ சேர்த்து வைத்திருக்கிறாங்கன்னா இந்த பெண் ரொம்ப சிக்கனமாக அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு நல்ல திறமை உள்ள பெண், இவ்வளோ நல்ல குடும்பத்தை நடத்துவாங்கன்னு எதை பொறுத்து தான் கணிப்பாங்களாம்? அந்த தைலத்தில் இருக்கிற அளவை பொறுத்து தான் இவ்வளோ சேர்த்துருக்காங்க. அப்போ அந்த தைலம் விலை மதிப்பெற்ற ரொம்ப விலை கூடுன ஒரு தைலம். அந்த தைலத்தை இயேசுக்காக என்ன பண்ணுறாங்க? இயேசுவின் பாதத்தில் ஊத்துறாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் ஆண்டருக்காக நிறைய காரியத்தை விட்டுட்டு வந்திருப்பீங்க, ஆண்டருக்காக சில காரியங்களை இழந்திருப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் சர்ச்சில் போய் என்னதான் பண்ற, இவ்வளோ நேரம் பைபிள் படித்து அப்படி என்னதான் அந்த பைபிளில் இருக்குது, எதுக்கு சர்ச்சை சண்டே போய் விசிட் பண்ணிட்டு வந்தால் இயேசு வேண்டான்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இயேசுவுக்காக நீங்கள் நேரத்தை, இயேசுவுக்காக உங்கள் விலையேற பெற்ற பணங்களை, உங்கள் விலையேற பெற்ற இன்னைக்கு காணிக்கைன்னு ஒரு நபர் 10,000 வைக்கிறாருன்னா அது அவருடைய ஆசையின் திரளாக இருக்கலாம். ஆனால் நமக்கு 10,000ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். நம்ம கத்திருக்குன்னு போய் வைக்கிற 100 ரூபாய் பெரிய விஷயமா இருக்கலாம் நமக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு வயதை கட்டி வாயை கட்டினாதான் 100 ரூபாய் நம்ம கையில் நிற்கிற மாதிரி நம்முடைய சூழ்நிலை இருக்கலாம். நம்ம போய் வைக்கிற அந்த 100 ரூபாய் கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நம்ம நேரம், நம்மளுடைய நேரம் காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் நின்று வெயிலையும் மழையிலையும் நம்முடைய வேலை இருக்கலாம். ஆனால் ஒரு அரை மணி நேரமாவது அப்பாவோட பாதத்தில் உட்காரணும்னு நம்ம உட்கார்றோம் பார்த்தீங்களா? அதை கர்த்தருடைய கண்கள் கவனித்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நம்ம செய்கிற சின்ன சின்ன பிரயாசங்கள் உலக மனிதர்கள் சொல்லலாம், என்ன நீ இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு ஏன் அங்கே போகணும், ஏன் இப்படி பண்ணணும், ஏன் செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஜெபத்துக்கு போகணும், ஏன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சபையிலேயே போய் கிடக்கணும், 12-1 மணி வரைக்கும் ஏன் ஜெபம்னு ஜெபிக்கணும். உலகம் அதுக்கு எவ்வளோ விலை வேணா சொல்லட்டும். ஆனால் இயேசுவுக்காக இயேசுவின் பாதத்தில் செலவிடணும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு நாள் வரும், அந்த பரிமளத்தின் தைலம் அந்த வீடு முழுவதையும் நிரப்பும். ஆமேன். அந்த பரிமளத்தின் தைலம் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற இடத்தை நிரப்பும், நீங்கள் இருக்கிற சபையை நிரப்பும். நீங்கள் போய் சொல்ல வேண்டியது இல்லை, நான் இத்தனை விலை கொடுத்து நான் போய் ஜெபிச்சேன், இவ்வளோ நேரம் செலுத்தி நான் ஜெபிச்சேன், இவ்வளோ கரையை செலுத்தி நான் ஜெபிப்பேன், இப்படிலாம் நான் ஆண்டவரை தேடுவேன். நீங்கள் சொல்லவே வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அந்த மகிமை அது அந்த வீடு முழுவதையும் நிரப்ப ஆரம்பிக்கும். ஆமேன். உங்களுக்குள்ளே அந்த மகிமை பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருப்பார், கர்த்தர் ஒரு நாளை வைத்திருப்பார். அன்னைக்கு போய் நீங்க யாருடைய கதவையும் தட்டி பாத்தியா, நான் இவ்வளோ நேரம் ஜெபிச்சதுக்கு பதில் வந்துட்டு பாத்தியா, நீங்க சொல்லவே வேண்டாம். அந்த பதிலை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அந்த பலனினால், அந்த பதிலினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஆமென். மரியாள் ஊற்றின தைலம் அவ எதுவுமே வாய் திறந்து சொல்லல. 5வது வசனம் பாருங்க, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று நீ தரித்திரக்கு கொடுத்திருந்தா இந்த உலகத்துல எல்லாரும் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருப்பாங்களே, மரியாளே வாழ்க, நீ 300 ஏழைகளுக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துட்ட, இவ்வளோ பேர் உன்னால வாழ்றாங்கன்னு எவ்வளோ இந்த யூதர்களுக்குள்ளே உன் பேர் எவ்வளோ பெருசா வந்திருக்கும். அந்த தைலத்தை அவள் ஊற்றும் போது அவ எதையுமே கவனிக்கல. எனக்குன்னு ப்ரெஷியஸா இருக்கிறது, எனக்குன்னு இருக்கிற இந்த நேரம், எனக்குன்னு இருக்கிற இந்த பணம், எனக்குன்னு இருக்கிற என்னுடைய சரீர உழைப்புனால இது, நான் இது ஆண்டவருக்குன்னு நான் செய்யறதுல அந்த கவனம் மாத்திரம்தான் யாருக்கு இருந்தது? மரியாளுக்கு இருந்தது. நீங்க செய்யற காரியங்கள்லையும், ஒருவேளை ஊழியத்துக்கு செஞ்சாலும் சரி, உங்க குடும்பத்துக்கு செஞ்சாலும் சரி, எந்த வேலைகளை செய்தாலும் நான் அதை இயேசுக்காக செய்யறேன்னு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த மகிமை வெளிப்படும் போது, மகிமை வெளிப்படுகிறதை உணர்ந்தவர்கள் சொல்லுவாங்க, இது எவ்வளோ பெரிய தியாகம், இது 300 பணத்துக்கு. அதுக்குள்ள என்ன பண்றாங்க, அந்த வாசனையை பெற்றுக்கொண்ட யூதாஸ், அந்த வாசனையை பெற்றுக்கொண்டவர்கள் பார்க்கறாங்க, இது இவ்வளோ பணம் கொடுத்து செஞ்சிருக்காங்களே. உங்கள் மகிமை வெளிப்படும் போதும் அப்படித்தான் இருக்கும். ஆமென். உங்க மகிமை வெளிப்படும். நீங்க போய் இது நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படிலாம் ஜெபிப்பேன், நைட் இப்படி விழித்திருந்து ஜெபிப்பேன், காலையில இப்படி ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிப்பேன், நான் ஃபாஸ்டிங் இருந்தா இப்படி நான் செய்வேன், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். அந்த மகிமை வெளிப்படும் போது ஜனங்கள் சொல்லுவார்கள். ஆமென். கடந்த நாட்கள் ஆண்டவர் என் கூட ஒரு காரியத்தை குறித்து பேசினார். அப்போ நான் ஜெபிக்கும்படி என்னை வழி நடத்தினார். அப்போ நான் ஜெபிச்சேன், ஈசப்பா, நான் நிறைய இடத்துல போய் ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செஞ்சிருக்காரு, இப்படி செஞ்சிருக்காரு, எங்க சபையை இப்படி ஆசீர்வதிச்சார், சபை மக்கள் இப்படி. நான் என்ன சொல்றேன்? டெஸ்டிமனி சொல்றேன், சாட்சி சொல்றோம். அப்படித்தானா? நிறைய இடத்துல சாட்சி சொல்றோமா? ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார், அதை செஞ்சார், எங்க குடும்பம் இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, இப்படின்னு சாட்சி சொல்றோம். ஆனா நான் இனிமே எனக்கு நீங்க செய்யற நன்மைகளை நான் சாட்சி சொல்றதில்ல. வேதம் சொல்லுகிறது,
கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அப்படிப்பட்ட சாட்சி என் காதுல நான் கேட்கணும். ஆமென். நீங்களும் ஜெபிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சார், இந்த கடன் பிரச்சனையை மாற்றிட்டாரு, இந்த நன்மையை தந்திருக்கிற, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இதை செஞ்சிருக்காரு, அதை செஞ்சிருக்காருன்னு நீங்க போய் புறஜாதிகளுக்கு சொல்லி கொண்ட காலம் போய் புறஜாதிகள் வந்து சொல்ல போறாங்க, கர்த்தர் இவர்களை எவ்வளவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இவர்கள் எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு மகிமையாய் கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னு புறஜாதிகள் வந்து சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை விட்னஸா மாற்ற விரும்புறார். ஆமென். உங்களை பார்க்கிறவங்க சொல்ல போறாங்க, புறஜாதிகள் வந்து சொல்ல போறாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. இன்னைக்கு நிறைய பேர் புறஜாதிகள் எப்படி சொல்றாங்க, நல்லா இருந்த ஆண்டவர் ஆண்டவர்னு போய் பாரு இப்படி இருக்கான்னு சொல்றாங்கல்ல, அதே வாய்நாள் கர்த்தர் சொல்ல வைக்க போறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கு. ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஏன் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணமே யாருதான்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட. அப்படி புறஜாதிகள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை விட்னஸஸா நிறுத்த போகிறார். ஆமென். உள்ளான மகிமை, அதுல நம்ம கவனம் செலுத்துகிறவர்களா இருக்கணும். வெளிப்புறமா இருக்கிற மகிமை இன்னைக்கு நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, நாளைக்கு தூக்கி போட்டு இன்னொருத்தங்களை தூக்கிடுவாங்க. இது உலக வழக்கம். அப்படிப்பட்ட மகிமையை நாடி தேடுகிறவர்களா இல்லை. இன்னைக்கு ஒரு காரியத்தை உச்சத்துல பேசிட்டு இன்னைக்கு ஆண்டவருக்காக இப்படி செஞ்சுட்டு நாளைக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொல்ற அவ பெயரை ஆண்டவருக்கு பெற்று தருகிற ஒரு கூட்டமாய் அல்ல, உள்ளான மகிமையில ஸ்திரப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆமென். மரியாள் போய் யார் இடத்துலும் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. எந்த காரியம் அவங்க செய்யறத அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. களங்கமில்லாத காரியத்தை கர்த்தருக்காக செஞ்சுட்டே இருங்க. பரிசுத்தமான காரியத்தை கர்த்தருக்காக செஞ்சுட்டே இருங்க. உங்கள் ஜெபங்களை அதற்கான பதிலை நீங்க பார்க்கவே இல்லைனாலும் செஞ்சுட்டே இருங்க. வேதத்தை படிக்க படிக்க ஒண்ணுமே புரியல, செஞ்சுட்டே இருங்க. அது புரியறதுக்கு ஒரு நாள் வரும், அது புரியும், அது தானா புரியும். அது உங்களுக்கு புரிகிறது மாத்திரமல்ல, உங்கள் சுற்றி உள்ளவர்கள் அது ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் புரிய வச்சிருவார். ஆமென். ஆமென். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த மகிமையை குறித்து அநேக காரியங்களை இதுல போட்டிருக்காரு. அப்போ உள்ளான மகிமை நம்ம இடத்துல வெளியே வரணும்னா நம்ம யாருடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களா இருக்கணும்? மகிமை, உள்ளான மகிமை பெறுகிறதற்கு ஒரே சோர்ஸ் ஏசப்பாவோட பாதம் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம பல வேலைகளை மனிதர்களுடைய ஆலோசனைக்கும் மனிதர்களுடைய உதவிக்கும் டக்குன்னு அவங்கள நாக் பண்ணிடுவோம். டக்குன்னு சரி எனக்கு இந்த ஹெல்ப் பண்றீங்களா, இது பண்றீங்களா, அது பண்றீங்களா. ஆனா நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த தெய்வத்துடைய உதவியை நம்ம பல வேலைகளை கேட்க தவறிடும். நம்மளுக்கு முடியவே இல்லைன்னா தான் என்ன பண்றோம், ஆண்டவரே எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்க. மற்றபடி மற்ற சாதாரணமான சூழ்நிலைகளை ஒன்று சுய பலத்தில் போயிடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம கூட இருக்கிறவங்களை பற்றி அவங்க கிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு போயிடுறோம். தேவனுடைய பாதத்தை யார் எல்லா காரியத்திலையும் பிடித்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குள்ள இந்த மகிமை பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். வலது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஏசப்பா உங்க பாதத்தை மாத்திரம் பிடித்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நான் மனுஷங்களை இல்லை, என்னுடைய கையின் பிரயாசங்களே இல்லை, என் சூழ்நிலைகளே இல்லை, உங்க பாதத்தை மாத்திரம் பிடித்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த கிருபையை மாத்திரம் இன்னைக்கு எனக்கு ஊற்றிருங்க சுவாமி. தேங்க்யூப்பா. தேவனுடைய பாதம் தான் நமக்குள்ளே மகிமை உருவாகிறதற்கான ஆதாரம். தேவனுடைய பாதம்னா இப்போ வேதத்தை சில பேர் தியானிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா எப்போ தியானிப்போம்? வேதத்தை திறந்து உட்காந்து படிக்கும்போது அந்த குறிப்பிட்ட நேரம் தியானிப்போம். இன்னையிலிருந்து ஒரு பழக்கத்துக்கு வாங்க பெண்கள். வேதத்தை இன்னைக்கு காலையில் ஒரு அதிகாரம் படிக்கிறீங்கன்னா அந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை அசை போட்டுட்டே இருங்க. நீங்கள் உங்கள் வீட்டு வேலைகளை செஞ்சாலும், எந்த மனிதரிடத்தில் பேசிக்கிட்டு இருந்தாலும், எங்கே போனாலும் வந்தாலும், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்னா அன்னைக்கு ஃபுல்லாக கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பராக இருந்தால் என்ன நடக்கும்? அவர் என் மேய்ப்பராக இருக்கும்போது நான் ஏன் இதுக்கு பயப்படணும்? அவர் மேய்ப்பராக இருந்தால் எப்படிலாம் இருக்கும்? இப்படியே இந்த மேய்ப்பராக இருக்கிறாருங்கிற ஒரு வார்த்தை அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே அதை அசை போட்டுட்டே இருந்து பாருங்களேன். இதுதான் உள்ளான மகிமை பெருகுவதற்கான வழி. ஆமென். உங்கள் பிரச்சனைகளை ஈஸியாக தாண்டி செல்வதற்கான வழி அதுதான். நீங்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு தேவை திடீர்னு ஒன்று உங்களை கலங்க பண்ணும்போது ஐயோ என்ன பண்ணுவேன் ஐயோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் யாராக இருக்கிறாரு? ஏமே புல்லுள்ள இடங்களில் என்னை நடத்துவார், அமர்ந்த தண்ணீர்களில் என்ன போய் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் விடுவார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தியை என்ன பண்ணுவார்? என் தலையை எப்படி நான் அபிஷேகம் பண்ணுவார்? என் பாத்திரம் எப்படி தான் வழிய போகுது? என் ஜீவனோட நாளெல்லாம் எது என்னை தொடர்ந்து வரப்போகுது? நான் எதையும் தொடர போகிறதில்ல, என்ன தான் அது என்ன பண்ண போகுது?
இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வசனத்தினால தியானிக்க 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 ஒப்பு கொடுக்கும்போது உள்ளான மகிமை பெறுகிறோம். ஆமென். இன்னைக்கு நீங்க கலங்கி கொண்டு புலம்பி கொண்டு இருக்கிற நிறைய காரியங்கள் நீங்க ஈஸியா விட்டுருவீங்க. எப்போ வேதத்தை அதை மகிமைப்படுத்த அந்த வசனத்தை உட்கொள்ள அது திரும்ப 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 அது எப்படி ஒரு ஒரு மனிதர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து யாரையாவது கூப்பிட்டு நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வருஷம் ஆகுது, உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அன்னைக்கு சொன்னா பாரு இவ நாசமா போயிருவேன்னு. ஆனா ஆண்டவர் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னதை அப்பவே மறந்துருப்பாங்க. அவ்வளவு பெரிய வரம் வல்லமைகள் யாருக்குள்ளதான் இருக்கு. யாரு பெரிய ஆளு? யாரால நாசப்படுத்த முடியும்? யாரால ஆசீர்வதிக்க முடியும்? நாசமா போயிருவேன்னு சொன்னதுனால நாசமா ஆயிருவாங்களா யாருன்னா? ஆனா கர்த்தர் பயப்படாதுன்னு சொன்னா, அவர் எனக்கு பயப்படுற சூழ்நிலை வந்தாலும் என்னை பாதுகாக்க அவருக்கு வல்லமை. அவருடைய வார்த்தை உருவாக்க, என் வார்த்தை உருவாக்குமா? அவருடைய வார்த்தைக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. என் வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வல்லமை இல்லை. ஆனா யாருடைய வார்த்தையை நம்ம தூக்கி கனப்படுத்துவோம்? இப்படி இருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கையில மகிமை பெருக முடியும்? இன்னைக்கு மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு 15 வருஷமா நான் இந்த வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டேன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. செத்தா கூட இவன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த காரியம் நடந்து நான் இதை செய்யவே மாட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு கேட்டேன்னா, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டா என்னன்னு தெரியாது. போய் முதல்ல ரொம்ப பவ்யமா போய் ஆண்டவரே என் கூட பேசுன்னு அட்டையை எடுத்திருப்போம். அந்த கிளி வந்து ஒரு கார்டு எடுத்து கொடுக்கும்ல, அந்த மாதிரி. அது அப்போவே வந்து பைபிள்ல ரொம்ப ஏதோ ஃபாலோ பண்ணி டெய்லி ஜெபிச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற மாதிரி என்ன பண்ணிடுவோம், பைபிள்லாம் வச்சிருப்போம். ஜனவரி மாசம் முடிகிறதுக்குள்ள அந்த பைபிளும் காணாம போயிடும், கார்டும் எங்க போயிடும். கொடூரமான ஒரு காரியம். ஆனா அந்த எப்சி சொன்ன நாசமா போயிடுவாங்கிற வார்த்தை மட்டும் எங்க காதுல ஓடிட்டே இருக்கும். நின்னாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எங்கேயாவது போய் ஏதாவது ஒண்ணு யாராவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். இல்ல அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு செலவு வந்துட்டுனா அன்னைக்கே சொன்னாவா என்ன சொன்னா, அதனாலதான் இந்த 1000 ரூபாய் இப்ப என்ன ஆயிடுச்சு. அன்னைக்கே திடீர்னு போகும்போது டேபிள் இடிச்சிருக்கோம், அன்னைக்கே சொன்னா. அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக அப்படி பிரயாசப்படுறோம்ல, அந்த வார்த்தையை நினைச்சு நினைச்சு தியானிச்சு அந்த வார்த்தை நிறைவேறணும் ஆசைப்படுற மாதிரியே என்னதான் பண்றோம், அந்த வார்த்தையை அவ்வளோ நம்புறோம். அந்த வார்த்தையை பிடிச்சு எதை ஒரு அற்ப மனுஷன் சொன்ன ஒரு அழிவுக்கு ஏதுவான ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு. ஆனா கர்த்தர் உங்க மேல எத்தனை ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வார்த்தைகளை உங்க மேல வச்சிருக்கிறாரு. இந்த வேதம் முழுக்க கர்த்தர் நமக்கு எவ்வளவு வைராகியமான தீர்க்க தரிசனங்கள் எழுதி வச்சிருக்கிறாரு. எத்தனை நாள் அதை அப்படி நம்ம மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு செய்வார்னு எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சில வேளை பாசிட்டிவா பேசினா கூட, இல்ல சில வேளைகளில் பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க வருவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை, பாஸ்டர் கவலைப்படாதீங்கம்மா. என்ன பாஸ்டர் நீங்க கவலைப்படாதுன்னு சொல்றீங்க, எனக்கு இப்படிதான் இருக்கு, இந்த இவங்க இப்படி சொல்றாங்க. பாஸ்டருக்கு என்ன பண்ணுவோம், மோட்டிவேஷன். அவரும் விசுவாசத்துல என்ன பண்ணணும், அவரையும் முடிஞ்ச அளவுக்கு கீழே இழுத்து விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி டிமோட்டிவேட்டான காரியங்களை. ஆனா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு காது கொடுத்து கூட என்ன பண்ணுறது இல்லை, நம்ம கேட்கறது இல்லை. உள்ளான மகிமை பெருகணும்னா நீங்க வேதத்துல வேரூன்றி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். வேதம் எப்படி உள்ள ஊன்றப்பட முடியும்? அந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிட, அந்த வார்த்தைக்கு கனம் கொடுக்க ஒருத்தன் நாசமா போயிடுவான், இப்படி அழிஞ்சு போயிடுவான்னு சொன்ன வார்த்தை நம்மை பாதித்து அதை பிடித்து கொண்டு அதுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் விடுறோமே, அதை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் விடுறோம் சில வேளைகளை. கர்த்தர் எத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தெளிவா பிரத்யட்சமா அவர் சொப்பனங்கள் மூலமா, தரிசனம் மூலமா, ஊழியர்கள் மூலமா பிரத்யட்சமா அடிச்ச மாதிரி உங்களுக்கே பேசினா கூட அதை நினைத்து எத்தனை நாள் நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றையிலிருந்து பெண்கள் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்க சமைச்சாலும் நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டே இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கணும்னு விரும்புறீங்களோ, சுகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, யெகோவா ராஃபாங்கிறதுடைய நாமம். ஆமென். யெகோவா ராஃபா. ஒருவேளை பலவீனம் சுகவீனம் இந்த மாதிரி காரியங்களை ஃபேஸ் பண்ணும்போது, மருத்துவர்களுடைய காரியங்கள் எதுனா ஆப்போசிட்டா சொல்லப்படுதுன்னா அன்னைக்கு சொல்லுங்க, யெகோவா ராஃபா. இந்த எல்லா டாக்டர்ஸ்க்கும் மேல அவர் எனக்கு டாக்டரா இருக்கார். ஆமென். இந்த உலகத்தை உருவாக்குன தகப்பன் அவர் என்னுடைய தகப்பனா இருக்கிறார். அவர் இல்லாத ஒன்னே உருவாக்கி தர அவரால முடியும். டாக்டர் முடியாது, இல்லை, நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களா, நான் உன்னை நம்பல, என் தெய்வத்தை நம்புகிறேன். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். அவரால் இல்லாது முடியாது எதுவுமே இல்லை. ஆமென். அவரை நம்முடைய அடைக்கலமாய் வைத்து கொண்டு அற்ப மனுஷன் சொல்ற காரியத்தை பிடிச்சிட்டு என்ன பண்றோம், டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, எங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, நான் நம்புறேன், என்னுடைய அதிகாரி இப்படி சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் வெறும் நாசியில சுவாசம் உள்ள மனிதர்கள். ஆமென். ஆமென். உங்களுக்காக உன்னை உருவாக்கி தரணும்னாலும்
ஒன்று உங்கள் கையில் வந்து அமரணும்னாலும் அவர் அனுமதி இல்லாமல் வந்து அமர முடியாது. ஆமேன். ஒரு பணம் உங்களுக்கு வருது சொல்லிட்டாங்க, பேங்க்ல கிரெடிட் ஆகிட்டு வந்துட்டு, அந்த பணம் உங்கள் பயன்பாட்டுக்கு வரணும்னா ஒரு குறித்த நேரம் இருக்குதா இல்லையா? உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனாலும் மெசேஜ் வந்தாலும் போனாலும் நீங்கள் போய் அதை உங்கள் கைகளை வந்து அமர்றதுக்கு கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசைய முடியாது. ஆமேன். நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை வார்த்தைக்கு நேராக திருப்புங்க. வார்த்தையை வெறும் வார்த்தையாக சண்டே மட்டும் கேட்பேன் அப்புறம் இல்லை. நீங்கள் படிக்கிற வசனம் ஒரு வசனம் 2 வசனமாக இருந்தாலும் அந்த வசனம் உங்களுக்குள்ள அப்படியே அதை மென்று அதோடைய எசன்ஸ் உள்ள இறங்கிட்டே இருக்க அதன் கடைசி சொட்டு வரைக்கும் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையின் எசன்ஸை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்நாள் பரியந்தம் உங்களை நடத்த ஒரு வார்த்தை போதுமா போதாதா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாருங்கிற ஒரு வார்த்தை போதும். உங்கள் லைஃப் டைமுக்கு அது பத்தாது. நம்ம லைஃப் டைம் முழுக்க தியானித்தாலும் அதில் இன்னும் தியானிக்கிறதுக்கு அவ்வளோ காரியங்கள் இருக்குது. அப்படி மகத்துவமான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரா இல்லையா? ஆனால் இங்கே எத்தனை ஆமேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எத்தனை பேர் பைபிள் ஒரு அதிகாரம் முழுசாக வாசித்து எத்தனை நாள் ஆச்சு? முழுசாக பைபிளை வாசித்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டால் அது எந்த காலங்களோ கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமேன். வேதத்தை படிங்க. வேதத்திலே நாம் ஊற நமக்குள்ள இருக்கிற மகிமை அது வெளிப்படும். நிறைய கட்டுகள் எப்போ அறுக்கப்படும் தெரியுமா? சத்தியத்தை அறிய தான். நிறைய சிறையிருப்புகள் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், பொருளாதார காரியங்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் சத்தியத்தை அறிந்து அதை அறிக்கையிட நிறைய பேர் பைபிளை படிப்பீங்க, அதை விசுவாசிப்பீங்க, வாயினால என்ன பண்ண மாட்டீங்க. ஏன்னா சொன்னால ரொம்ப பரிசுத்தவான்னு பக்கத்தில் உள்ளவங்க நினைச்சிருவாங்க. அதனால என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்க. ஆமென். எவ்வளோ பொருளி பேசுகிறோம், கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? இல்லாது பொல்லாது எவ்வளோ பேசுகிறோம், பேசுகிறோம். நடக்காத விஷயத்த நடந்தது போலவே ஃப்ரேம் பண்ணி எவ்வளோ அழகாக பேசுகிறோம், அப்படியே நம்புற மாதிரி. அதுக்கெல்லாம் யோசிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது அதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு இருக்குதா இல்லையா? நியாய தீர்ப்பு இருக்கிற காரியத்துக்கே பயப்படாத நம்ம வேதத்தை பேசுறதுக்கு என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை, ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலை வரும்போது, ஒருவேளை பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்கா, என் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு சொல்லியிருக்காரு. என் கைகளின் பிரயாசத்தை தொட சத்துருக்கு அதிகாரம் இல்லை, அறிக்கையிடுங்க. ஆமென். கர்த்தர் உங்கள் நாவல் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். எவன் பைபிளை படிக்கிறானோ, யார் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவன் மாத்திரமல்ல இதை கேட்கிறவனும் பாக்கியவான் என்ற வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒருவேளை எனக்கு வாசிக்கிறதுக்கு தெரியாதுங்க, நல்ல மொபைல் ஆப்ஸ் இருக்குது, வேதத்தின் காரியங்கள் இருக்குது. சபைக்கு வரும்போது கேட்குறீங்களா, கேட்கிற வசனங்களை வைத்து அதை அசை போட்டு அதனுடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வேதத்தை கேட்கிறவன் பாக்கியவான். ஆமென். இன்னொரு வசனம் இதே அதிகாரத்தில், யோவான் 12வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 12:16. இவைகளே அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை, இயேசு மகிமை அடைந்த பின்பு அவர் குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். ஒரு சில காலம் இருக்கு, உங்க உள்ளான மகிமையில நீங்கள் உருவாகிற வரைக்கும் தேவன் என்ன பண்ணுவார்னா, சில பேர் கண்களை மறைத்து வைத்திருப்பார். நீங்க உருவாகிற வரைக்கும் நீங்க நல்ல பிரயாசப்படுவீங்க, நல்ல உழைப்பீங்க, ஆனா அது உங்க அதிகாரி கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தர் நல்லா அவரை ஏமாத்திட்டு இருப்பான், அவருக்கு அப்ரிசியேஷன், இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டே இருக்கும், அவனுக்கு நல்ல பேர் இருக்கும், புகழ் இருக்கும். குடும்பத்தில் கூட நீங்கள் ரொம்ப நல்ல ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எதிராக வருகிற வார்த்தைகளை, உங்களுக்கு எதிராக மனுஷங்க உங்களை ஒரு இதுவாகவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. சில பேர் கண்களை சில காலங்களுக்கு கர்த்தர் மூடி இருப்பார். அது வரைக்கும் போய் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் இதை பண்ணலை, நான் நல்லவள், நான் வல்லவள், நாளும் தெரிந்தவள், நான் உண்மை உள்ளவள்னு நீங்கள் போய் என்ன பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை எதில் தான் வந்திருக்கு, நான் இதை செய்யலை, நான் உண்மைக்குமே நான் இதை நினச்சிட்டு தான் அப்படி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களை ப்ரூவ் பண்ணுறவர் கர்த்தர். ஆமென். நீங்கள் என்னதான் உங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவர் கண்ணை திறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு புரிய போகிறதே இல்லை. இன்னைக்கு சில கணவர், நான் இவ்வளோ காரியங்கள் செய்கிறேன், நான் அவருக்கு இவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், இவ்வளோ காரியங்கள் நான் குடும்பத்திற்காக செய்கிறேன், ஆனால் என்னை ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறார், என் மேலே அவர் அன்பு செலுத்தலை. மனைவிக்கு நான் எவ்வளோ நன்மைகள் செய்கிறேன், ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் சில காலம் உங்களை உருவாக்குற வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கண்ணை என்ன பண்ணி வச்சிருப்பாரு, அடைச்சி வச்சிருப்பார். அடைச்சி வச்சவன்ட்டு போய் நான் அப்படி இப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இருக்கா? எதுனா சூரியனை பார்த்து நாய் குறைத்தால் யாருக்கு தான் நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண நான் இதை பண்ணலை, நான் இப்படி தான் பண்ணேன், உங்களை நீங்கள் நியாயப்படுத்தி நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். ஆமென்.
பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க, உங்களை நிரூபிக்க, நல்லவன் நிரூபிக்க நீங்க பிரயாசப்படாதீங்க. உங்களை நல்லவன் என்று சாட்சி கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் சாட்சி கொடுக்கும் போது எல்லா கண்களையும் திறந்து விட்டுட்டு தான் அந்த சாட்சி கொடுப்பார். ஆமென். ஏம்மா ஒரு சீஷர்கள் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. சீஷர்கள் மரியாள் எல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டாருப்பா அப்படின்னு. இவங்க 2 பேரும் ரொம்ப வேகமா எங்க போறாங்க? எம்மா ஒரு சீஷர்கள்னு சொல்லி தான் இந்த கதையை ஆரம்பிச்சேன். எம்மா ஊருக்கு போறாங்க. எம்மா ஊருக்கு போகும்போது பேசிட்டே போறாங்க. என்ன பேசிட்டு போறாங்க? லூக்கா 24வது அதிகாரம் 13 16 வரைக்கும் அந்த சம்பவம் போடப்பட்டிருக்கு. லூக்கா 24வது அதிகாரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனாங்க. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டாங்க. என்னன்னா, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, நல்ல இவங்க ஆண்டவரை பின்பற்றின சீஷர்கள் தான். ஆனா இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, அவர் உயிர் தெழுவேன்னு சொன்னாரு. இயேசு சொல்லாம போய் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரா? எல்லாத்தையும் சொன்னார். நான் மரிக்க போறேன், சிலுவையில் இப்படி அறைய அப்புறம் உயிர் தெழுவேன், இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். சொல்லும் போது இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இயேசுவை பார்த்தாங்க, அவர் சொல்ற காரியங்கள்லாம் கேட்டு ஆமா 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 பேதுரு இதுல ஒரு படி மேல போய் ஆண்டவரை இப்படி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் திட்டு வாங்கிட்டு அப்படி அந்த காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் நடக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டு தான் இருந்தாங்க? கேட்டுக்கொண்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப உயிர் தெழுந்துட்டாரு, இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நடந்துட்டு ரொம்ப துக்கமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? 17வது வசனம் சொல்லுது, இயேசுவும் அவங்களுக்கு தெரியாத ஏதோ வழி பிரயாணி மாதிரி அவங்க 3வது நபரா ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஜாயின் பண்ணிட்டு கேட்கிறாரு, நீங்க இவ்வளோ துக்கம் உள்ளவர்களா வழி நடந்து என்ன பேசிட்டு போறீங்க அப்படின்னு. உடனே 18வது வசனத்துல இருந்து அங்க கிளையோப்பாங்கிற ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்களுக்கு தெரியாதா, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அவர் தான் இஸ்ரேலை ரட்சிக்க போறாரு, அப்படி இப்படின்னு நினைச்சோம். இப்போ என்னன்னா இப்படி மரிச்சிட்டாரு, அவரை கொலை பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு காலையில சில பேர் கல்லறையில போய் பார்த்தோம் அப்படிலாம் சொல்றாங்க, ஆனா நாங்க இன்னும் அவரை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோட. அப்போ இயேசு வேதத்தின் மகத்துவங்கள் அதுன்னு சொல்றாரு. மோசே மூலமா இப்படி எல்லாம் சாட்சிகள் இருக்குல்ல, இப்படி எல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, இயேசு மரிக்கணும், உயிரோடு எழுந்திருக்கணும், இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குல்ல, அதுதானே. இதெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மண்டையாட்டிட்டே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இயேசு உண்மையாவும் சொல்லி பார்த்துட்டாரு, மரிச்சு உயிரோடு எழுந்து வந்து என்ன பண்ணிட்டாரு? சொல்லி பார்த்துட்டாரு. இவங்களுக்கு உள்ள போய் என்ன பண்ணவே இல்லை, அது ஏறவே இல்லை. 30வது வசனம், அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் என்ன நடந்தது? அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் அவர் சொன்னது அவங்க மண்டையில என்ன பண்ணவே இல்லையா? ஏறவே இல்லையா? இன்னைக்கு நம்ம வந்து அத்தனை மெசேஜ் கேட்டு அத்தனை பைபிள் படிச்சும் இன்னும் கண்ணு என்ன பண்ணவே இல்லை, திறக்கப்படவே இல்லை, உள்ள போகவே இல்லை. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இவர்கள் துக்கத்தோட, ஐயோ அவரை தான் நம்பி இருந்தேன், எங்க வாழ்க்கை ஃபுல்லா அவர் தான் சாப்பாடு போடுவாருன்னு அவர் போயிட்டாரேன்னு துக்கத்தோடு 8 மைல் தூரம் நடந்து வந்தவங்க அந்த 32வது வசனத்தை சொல்றாங்க பாருங்களேன். வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு, வரும்போதே உன் இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுதா எரியலையா? அப்பவே கொழுந்து விட்டு எரியுது. இவர் யாருன்னு அவங்களுக்கு என்ன பண்ணல, யோசிக்க முடியல. ஏன்னா அது வரைக்கும் அவர்கள் கண்கள் பூட்டப்பட்டதா இருந்தது. ஆமென். எப்போ கண்கள் திறக்கப்பட்டதோ இவர் தான் இயேசு உயிர் தெழுந்துட்டார்னு நீங்க 33வது வசனம் பாருங்க. அந்நேரமே இரவாயிருச்சு, சாயங்காலம் பொழுது போயிருச்சு, இனிமே பிரயாணப்பட வேண்டாம் நினைத்து வீட்டிலே தங்க போனவங்க எழுந்திருந்து திரும்ப 8 மைல் தூரம் ஓடி 11 பேரோட கூடிக்கொண்டு இந்த செய்திகளை அறிவிக்கிறார்கள். ஆமென். அப்போ கண்கள் திறக்கப்படும் போது அவர்களுக்குள்ளே ஒரு உன்னத பலன் இறங்கி வருது. சோர்வுகள் கவலைகள் மாறுது, எல்லா பயங்கள் மாறுது. மறுபடியும் 8 மைல் என்ன பண்றாங்க? அந்த இரவின் நேரத்துல பிரயாணப்பட்டு போய் அந்த சாட்சியை அறிவிக்கிறாங்க. எது இதை செய்தது? அப்பம் பிற்கிறது எதை அடையாளப்படுத்துது? ஆண்டோடைய வார்த்தையை நீங்க தியானிக்கிறது. நிறைய வேளைகள் உங்க கண்கள் திறக்கப்படணும்னா எதை தான் தியானிக்கணும்? தேவ வார்த்தையை தியானிக்க நிறைய வேளைகள் உங்களுக்குள்ள சோர்வுகள், என்ன ஆண்டவரை இவ்வளோ ஜெபிச்சு, என்ன ஆண்டவரை இவ்வளோ பிரயாசப்பட்டு, அந்த சோர்வுகளுக்கான பதில் வேதத்துல தான் இருக்கு. ஆமென்.
நீங்க வேதத்தை தியானிக்க தியானிக்க அந்த பலன் உங்களுக்குள்ளே வரும். 8 மைல் தூரம் சோர்வா சொங்கி மாதிரி நடந்துட்டு வந்திருந்தவங்க மறுபடி 8 மைல் தூரம் எப்படி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி போயிருப்பாங்க? அந்த இயேசு எங்க கூட வந்தாரு, எங்க கூட உட்கார்ந்தாரு, சாப்பிட்டாரு, இப்ப மறைஞ்சிட்டாரு, நெருப்பு பற்ற வைத்தது போல ஓடிருப்பாங்களா இல்லையா? காலில் சுடு தண்ணி ஊத்திட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறிய அப்படிங்கிறது போல திரும்ப அவர்களை அழைத்து சென்றது அந்த சத்திய வசனம். ஆமென். அந்த வார்த்தைக்குள்ள அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ யார் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு வர்றாங்களோ அவர்களுக்குள்ள அந்த மகிமை பெருகும். யார் தேவனுடைய பாதத்துல அதிகமா காத்திருக்கிறாங்களோ அந்த மகிமை அவர்களுக்குள்ள பெருகும். யார் தேவனுடைய வார்த்தையை அதிகமா தியானிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ள அந்த மகிமை பெருகும். ஆமென். ஆமென். யோவான் 12:24 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மகிமை பெருக பண்ணுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பாடுகளை சந்திப்பது, பாடுகளை சகிப்பது. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கு, கசப்பான காரியமா இருக்கு. ஆனா கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தாதான் அது மிகுந்த பலனை கொடுக்க முடியும். அதுக்கு நம்ம உயிர் போற வரைக்கும் கர்த்தர் நம்மளோட இது பண்றது இல்லை. ஆனா நம்ம சில பாடுகள் வழியா, பிரச்சனைகள் வழியா கடந்து வந்தே ஆகணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். இன்னைக்கு திருமணமாகி வர்ற பெண்களுக்கு, திருமணமாகி கணவன் வீட்டுக்கு செல்ற பெண்களுக்கு நிறைய பெற்றோர் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, போ, என்ன பிரச்சனைனாலும் ஒரு ஃபோன் அடி, அப்பா என்ன பண்ணிடுறேன், சிங்கன்னு ஓலா புக் பண்ணி வந்து இறங்கி உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன் சொல்றாங்களா இல்லையா? ஒரு கார் எடுத்துட்டு வந்து உன்னை கூப்பிட்டு வந்துருமா வந்து என்ன பண்ணுவீங்க? பிரச்சனைகளை சந்திக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்களாமே. போராட்டங்களை கடந்து சகித்து கடந்து வர்றதுக்கு உங்க முந்தின ஜெனரேஷன், அதுக்கு முந்தின ஜெனரேஷனுடைய சம்பவங்களை, ஏன் நீங்களே பாடுகளை சகிச்சுதான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை உருவாக்கி இருக்கீங்க. ஆனா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்று தர்றதில்லை. எந்த பிரச்சனைனாலும் அப்பாட்ட சொல்லுமா, எந்த பிரச்சனைனாலும் அம்மாட்ட சொல்லுமா. பிரச்சனைகளை சந்திக்கும்படி உங்க பிள்ளைங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. ஆமென். இந்த பிரச்சனை, இந்த வேலையில இந்த பிரச்சனையை, வேலையை விட்டுருமா, வீட்டில் உட்காருமா, அப்பா டெய்லி திட்டுறேன், டெய்லி அடிக்கிறேன் இல்ல. பிரச்சனைகளை சந்திக்கும்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்களா. ஆமென். பிரச்சனைகள் இல்லாம மகிமை இல்லை, பாடுகள் இல்லாம மகிமை இல்லை. இயேசு சிலுவையை சந்திக்கலன்னா நீங்களும் நானும் இப்போ இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நீங்களும் நானும் சில பாடுகளை, பிரச்சனைகளை சந்தித்து அதை சகித்து நாம் கடந்து செல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். யார் பாடுகளை சகிக்க தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மகிமை. ஆமென். பாடுகள் இல்லாம மகிமையே இல்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பாடுகளை சந்திக்கலைன்னா மகிமையே இல்லை. சும்மா ஒரு கப்பலை செஞ்சு கரையில விட்டு நல்லா இருக்கேன்னு பாக்குறதுக்கா கப்பல்னா கடலை கடந்து அலையை கிழித்து கொண்டு கடந்து போய் உடைஞ்சி செதஞ்சி வந்தாதான் அது கப்பல். ஆமென். அது 4 பேருக்கு நல்லதை எடுத்துட்டு போகணும், நல்ல காரியங்களை கொண்டு வரணும், அதனால போக்குவரத்துகள் நடக்கணும், சில ட்ரேடிங்ஸ் நடக்கணும், எல்லா காரியங்களும் நடந்தாதான் கப்பலுக்கு மகிமை. ஆமென். கப்பல் பிறந்ததுல இருந்து கடல்லே அந்த கரையிலே நங்கூரம் போட்டு நச்சுன்னு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. அதுக்கு அந்த கப்பல் உருவாக்கப்பட்டது இல்ல. டைட்டானிக் போய் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷங்களா ஏன் பேசிட்டு இருக்கோம்? அது சந்திச்ச பாடுகள் அப்படி அத்தனை காரியங்கள் இருக்க போய் தான் இன்னும் வரைக்கும் அதோட பேர் நினைவுல இருக்கு. இல்லைன்னா யார் டைட்டானிக்னு ஒரு பேரை ஞாபகம் வச்சுட்டு இருப்பா? ஆமென். பாடுகள் இல்லாம ஒரு தேவ மனிதனுக்கு மகிமையே இல்லை. நீங்க மகிமையில உங்களை பெரிய மகிமை உள்ளவர்களா கர்த்தர் நிறுத்தணும்னு விரும்புறீங்களா? இந்த உலகத்துல கர்த்தர் என்ன மகிமைப்படுத்தணும்னு விரும்புறீங்களா? பாடுகளை சந்திப்பதற்கும் பாடுகளை சகிப்பதற்கும் ஆயத்தமாயிருங்களாமே. ஒண்ணு சரியில்லைன்னா தூக்கி போடு, இது தூக்கி போடு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்க போவீங்க? கடைசியில ஒரு பாயிண்ட்னு ஒண்ணு இருக்காமே. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நில்லுங்க. தூக்கி போட வேண்டியது தூக்கி போடணும், உண்மைதான். ஆனா தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இதை நான் சகிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க. சகிக்கிறதும் ஒரு பார்ட். ஆமென். எப்படி நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், அழுகை, கண்ணீர் இந்த மாதிரி இருக்குதோ, சகிக்கிறதும் ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஒரு எமோஷன், ஒரு குணம். அதை நம்ம பில்ட் பண்ணிக்கணும். ஆமென். வேலை ஸ்தலங்கள்ல வேலை செய்கிறேன், இப்போதான் பிகினிங், நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். சில பேர் 1 வருஷம் நிலைத்திருந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். 2 வருஷம் 3 வருஷம் இருந்தால் ஒரு நல்ல பேர் இருக்கும் கம்பெனியில். பண்ண மாட்டாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அந்தர் பல்டி, இங்கே அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், அப்படி ஈரான், ஈராக்குன்னு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. அவன்
அந்த மாதிரி இல்லை, நாம் சகிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். விசேஷமா குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு நமக்கு சகிப்பு தன்மை. நீங்க சொல்லலாம், நான் சகிச்சு தானே இப்படி போய் இருக்கேன். அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனது இல்லை. ஆமென். உங்களுக்கான மகிமை வரும்போது அதை நீங்க அந்த மகிமை நீங்க பார்க்கும்போது நீங்க இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, இவங்க எவ்வளோ சகிச்சாங்க தெரியுமா, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாங்க தெரியுமா, ஆனா கர்த்தர் அதற்கேற்ற மகிமையினாலே இவங்களை நிரப்பி இருக்கிறார். ஆமென். பாடுகளை சகிக்கிறது நித்திய கன மகிமையை கொண்டு வரும். ஆமென். ஆமென். அடுத்த ஒரு காரியம் யோவான் 12:47 முக்கியமான ஒரு வசனம். யோவான் 12:47. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மகிமை நமக்குள்ளே பெருக 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 நம்ம ஜட்ஜ்மெண்டலா இல்லாம, மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா இல்லாம, மற்றவர்களை விடுவிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஆமென். அப்போ ஒருத்தவங்க ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டோம், எதுக்கு எடுத்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்க, இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள இன்னும் அந்த மகிமை பெருகி வர அவர்கள் இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்முடைய சபையிலும் சரி, நம்ம குடும்பத்திலையும் சரி, ஒருவரை முந்தி நியாயம் தீர்க்கிறதுக்கு, நீ இப்படி பண்ண அதனாலதான் இப்படி. குடும்பத்திலேயே சில பேர் பலவீனப்பட்டாங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கே சொன்னேன் அதை சாப்பிடல, அதான் இப்படி, அது சாப்பிட்டதுனாலதான் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். தெரியுமா தெரியாதா? அவங்களே நொந்து போயிருப்பாங்க. அப்போ போய் நீ சாப்பிட்டதுனாலதான், நீ இப்படிதான் சொன்னா வெந்த புண்ணுல என்ன பாகச்சுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை. அதற்காக கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணல. அவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, அவர்களை விடுவிக்கிறதற்காக கர்த்தர் நம்மை மகிமையினால நிரப்புகிறார். ஆமென். நம்ம பெண்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், சபையில் இருக்கிற ஆண்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவர் எனக்குள்ளே வைத்திருக்கிற கிருபைகள் மற்றவனை நியாயம் தீர்ப்பதற்கு அல்ல, மட்டம் தட்டுவதற்கு அல்ல, அவனை கீழே விழுத்தல்றதுக்கு அல்ல. அதுக்கு நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. நம்மளும் ஏன் அதை செய்யணும்? நம்மை கர்த்தர் அழைத்ததற்கான நோக்கம் அவர்களை விடுவிக்கிறதற்கு. ஒருவேளை உளையான சேற்றில் விழுந்துட்டாங்களா, நம்முடைய வார்த்தை அவர்களை மறுபடியும் எடுத்து நிறுத்தணும். ஆமென். ஆமெனா இல்லையா? ஆமென். கடைசியா ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்க போறேன். யோவான் 12:49. நமக்குள்ளே இருக்கிற மகிமை எதற்காக? நமக்குள்ளே இருக்கிற மகிமை பெருகும் போது என்ன நடக்கும்னா, யோவான் 12:49 சொல்லுது, நான் சுயமா பேசல, நான் அந்த 50வது வசனம் முடியுது, நான் பேசுகிறவைகளை பிதா என்று சொன்னபடியே பேசுகிறேன். அந்த மகிமைக்குள்ளே பூரணப்பட அந்த மகிமை நமக்குள்ளே பெருக பெருக நிறைய சுயமான ஆசைகள், சுய காரியங்களை விட்டுட்டு பிறருடைய மகிமைக்காக, இன்னும் சொல்ல போனா தேவனுடைய நாம மகிமைக்காக நம்ம கிரியை செய்ய ஆரம்பிச்சிரும். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி ஆமென். நிறைய நம்ம ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம குடும்பத்தின் காரியங்கள் செய்யும்போது நிறைய எனக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, எனக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருந்த நமக்குள்ளே அந்த மகிமை பெருக 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 தேவனுடைய நாம மகிமைப்பட்டா போதும். என் பேர் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த காரியத்துல இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய நாம மகிமைப்படுதா அது போதும். ஆமென். இருக்கிற இடங்களை எழுந்து நின்று பூரண மகிமைக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுகிற உன்னதமான வேலைக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பூரண மகிமையினால நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நலதம் என்னும் தைலம், களங்கமில்லாத தைலம் இயேசுவின் பாதத்தில் ஊற்றும் போது அவள் சொல்லவே இல்லை இது 300 ரூபாய் விலை பெறும், இது இவ்வளோ காஸ்ட்லி, இவ்வளோ வாசனை, சொல்லவே இல்லை. அந்த மகிமை அவளை அடையாளப்படுத்தியது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துகிற மகிமையினால உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் அவர் நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார்.